தினமும் இதை சாப்பிட்டால் சுகர் சரியாகிவிடும். தினமும் இதை சாப்பிட்டால் பிரஷர், தினமும் இதை சாப்பிட்டால் கெட்ட கொலஸ்ட்ரால் பறந்து போய்விடும். தினமும் இதை சாப்பிட்டால் ஃபேட்டி லிவர் பறந்துவிடும். தினமும் இதை குடித்தால் வெயிட் குறைந்துவிடும். தினமும் இதை சாப்பிட்டால் யூரிக் ஆசிட் பிரச்சனை சரியாகிவிடும். தினமும் இதை சாப்பிட்டால் எனது பிசிஓடி பிரச்சனை சரியாகிவிடும். அப்படி யாராவது சொல்லிட்டு இருக்காங்களா? அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது பொய்ன்னு அர்த்தம். இன்னைக்கு வரைக்கும் மருத்துவத்தில் இதை சாப்பிட்டா சுகர் சரியாயிரும், இதை சாப்பிட்டா ப்ரெஷர் சரியாயிரும், இதை குடிச்சா வெயிட் குறைஞ்சிடும், எந்த இதுவும் கண்டுபிடிக்கல இது வரைக்கும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விகிதம் சரியான வீட்டு உணவு முறை, பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் நீங்க பேலன்ஸ் டயட் எடுத்தீங்க அப்படின்னா இதையும் நடத்தலாம், வெயிட்டையும் குறைக்கலாம். பேலன்ஸ் டயட்னா என்னன்னா, நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. இந்த பேலன்ஸ் டயட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? வாழ்க்கை முழுவதும் இந்த மாத்திரை இல்லாமல் வாழலாம். வாழ்க்கை முழுவதும் இன்சுலின் இல்லாமல் வாழலாம். அதே மாதிரி தான் வெயிட் குறைக்கிறது அப்படிதான். இந்த சமீபம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பி போய் நான் ரோட்ல போய் வாடகைன்னு சொல்லல. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஊசியெல்லாம் வந்திருக்கு, புது புது ஊசிகள்லாம் வந்திருக்கு இப்போ மார்க்கெட்ல வெயிட்டை குறைக்கிறது. உணவு முறை கரெக்டாக கடைபிடிச்சாலே போதுமே, எதுக்கு ஊசியெல்லாம் போடணும்? இல்லையா? கரெக்ட் தானே? நம்ம வீட்டில் சாப்பிடணும்ல விகிதம் பேலன்ஸ் எடுத்தாலே போதும், வெயிட் டக்கு குறையும். எதுக்கு ஊசி போடணும்? நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இப்போ வந்திருக்கு வெயிட்டை குறைக்கிறது. அதெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது, டெம்பரரியாக குறையும், அவ்வளோதான். எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் அதுக்குள்ள சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக உண்டு. அது நம்ம தான் அனுபவிக்கணும். அதுக்கு பேசாமல் டயட்ல நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணவு மட்டும் கரெக்டாக மாற்றிட்டாலே போதுமே, இல்லையா? பேலன்ஸ் எடுத்தாலே போதுமே. எவ்வளோ வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, யூஸ்லெஸ் வீடியோஸ் எல்லாம். இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க, ஒரு ஆளுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வெயிட்டை குறைக்காம இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டே இருக்காங்க. எவ்ரி செகண்ட் டெத் நடந்துகிட்டே இருக்கு ஹார்ட் அட்டாக்னால, வெயிட்டு குறைக்காம. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானே? ஏதோ யூஸ்லெஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோமே, இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ ஷேர் பண்ணி பாருங்க. இன்சுலின் போடுறவங்களுக்கு இந்த அவேர்னஸ் மெசேஜ் கிடைக்கும், மாத்திரை போட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த அவேர்னஸ் மெசேஜ் கிடைக்கும். இந்த ஆண்மை குறைவுக்கு காக்கா லேக்கியம், குருவி லேக்கியம் சாப்பிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த அவேர்னஸ் மெசேஜ் கிடைக்கும். வீடியோ ஷேர் பண்ணுங்க.